ஞாயிற்றுக்கிழமையில் கல்யாண மாலையை பாருங்களேன் கொஞ்சம். அந்த மோகன் சார் பாவம், அவருக்கு அதுக்கே பரிசு தரணும் சார். பொறுமையாக உட்காந்து இவனுங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, அதுவும் சிரிச்சா மாதிரியே பேசுவார். பார்த்துக்கிறீங்களா? இந்த பொண்ணு எப்படி வேணும்னு கேட்பானுங்க சார். மாப்பிள்ளை அப்பா சிரிப்பாக இருக்கும். ஒரு ஆசையே, ஒரு அளவில்ல ஆசைக்கு பொண்ணு எப்படி சார், உங்களுக்கு பொண்ணு எப்படி வேணும்? அவர் பொண்ணுக்கு அப்பா சார் அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வீட்டுக்கு அடங்கின பொண்ணா டேய், ஒரு அளவு அழகாக இருக்கணுன்ற, படிச்சிருக்கணுன்ற, வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற, அப்புறம் அடக்கமாகவும் எப்படியா இருக்கும்ல, அது அந்த காம்போலியே வராது. நம்ம ஏதோ ஆசைப்படுவோம் சார், நமக்கு ஆசை உண்டு. இப்போ இருக்கிற பையனுங்களாம் இப்படி ஒரு தமன்னா மாதிரி வேணும்னு எதிர்பார்ப்பான். கோவை சர்லா மாதிரி தான் மாட்டோம். இப்போ நம்மளே பெண்களும் அப்படி தான். விஜய், அஜித், நாகேஷ் மாதிரி நம்ம தான். இல்லை உண்மையிலேங்க இறைவன் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம். சார் சைனாவில் ஒரு பழமொழி உண்டு சார், தாரமும் குருவும் தவத்தின் அளவை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு வர டீச்சர், நமக்கு வர ஒய்ஃபு, இந்த ரெண்டுமே போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்குமா நம்ம ஊரில். சீனா ஏன் அப்படிதான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துக்கிறீங்களா, சண்டை போடும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, சாதாரணமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, சண்டைனா சண்டை மாதிரி ஜென்ஸி யாரும் சண்டை போட்டதில்லை, அவனுக்கு சண்டை போடவே தெரியாது, சாதாரணமாகவே சண்டை போட தெரியாது. சண்டை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவான், லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவா, டா இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, கட்சியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னுவான். ஏன்னா அவனுக்கு முடிச்சிடணும், கட்சியாக என்ன சொல்கிறேன் அப்படின்வான். லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வந்தது வச்சுக்க, கிபி கிமு எல்லாம் வரும். அன்றைக்கி கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது பக்குன்னு இருக்கும். ஏன்னா எப்படி மைண்டு வயசு டெய்லி தானே திட்டிட்டு போகிறோம்ல. ஆமாம் சார், அவங்க ரொம்ப புத்திசாலி சார், டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. வர வர உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லைன்னு மனசு கலங்கிடும் நம்மளுக்கு. சில வாட்டி நம்ம மூஞ்சி வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க சார். ஏன் சொல்கிற அப்படியில் லடுக்கிறதா இருக்கும். அது மாதிரி அதாவது எதை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம்னா கண்ணதாசன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சுதந்திரம் எல்லாம் பேசுகிறோமே, உண்மையிலேயே பெண்களை உயர்ந்த நிலையில் வச்சுருந்தோம். நிறைய பேருக்கு புரியவே இல்லை அது. சார் கல்யாண வயசு என்ன சார் பொண்ணுக்கு? 18. இப்போ 21 மாற்றிருக்காங்க, இன்னும் நடைமுறைக்கு வரலை. இருந்தாலும் வீடுகளில் ஒத்துக்க மாட்டாங்க 21 வரையும். ஆண்களுக்கு 21, அதாவது அவங்களுக்கு 18 ஆகிடும். நமக்கு 21 இல்லை 25 ஆனாலும் பேச்சே ஆரம்பிக்க மாட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், வேலைக்கு போய் சம்பளம்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். 27 வயசு ஆச்சு. எப்படிங்க கேட்க முடியும் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு? கூச்சமாக இருந்தது. வீட்லேயும் அதை பற்றி இப்படி 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 பேசுவாங்க. எவனாவது இன்விடேஷன் வைக்கும்போது நம்ம மோகனுக்கு கூட கல்யாணம் பண்ணோம் ஏதோ ஒன்றும் பேசவே மாட்டாங்க. அப்புறம் நானே ஒரு நாள் கூச்சத்தை விட்டு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், எங்கள் ஆஃபீஸில் எல்லா பேருக்கும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுப்பான்னு. என்ன இப்போ அதுக்குன்னாரு, கம்முனுங்குது. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அதே பேரா உனக்கு 2 தங்கச்சி இருக்குது, அது முடிச்சுதான் பண்ணோம். 2 தங்கச்சி சார். முதல் தங்கச்சிக்கு 18 வயசு முடிஞ்சவொடனே கல்யாண மாப்பிள்ளை பார்த்து 19 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா, ஆடி சிறு தீபாவளி முதல் தலைப்பிரசவம் எல்லாம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஓடிடுச்சு. 2ஆவது தங்கச்சிக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு ஆடி தலைப்பிரசவம் எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு. பொண்ணு பார்ப்பாங்கன்னு பார்க்குறேன், முதல் தங்கச்சிக்கு 2ஆவது பிரசவத்துக்கு வருது. லோனெல்லாம் இதுக்கு வாங்கி வாங்கி அழிஞ்சேன். ஏன் கல்யாணத்தை பற்றி பேசவே இல்லை. எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், என் ஆஃபீஸில்ப்பா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னல, அவன் குழந்தைக்கு பிறந்த நாள்ப்பா அப்படின்னா. அதாவது இப்போது புரிஞ்சுக்குப்பான்னு அர்த்தம். அதுக்கு எங்கள் அப்பா, போயிட்டு வாயேண்டா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னாரு. ஐயா போகிறதுக்காக பர்மிஷன் கேட்குறோம். அப்புறம் ஒரு வழியாக ஆய் தொலைஞ்சுது. ஆனால் பெண்களுக்கு பாருங்கள் 18 வயசில் ஷார்ப்பாக நடக்கும். சார் அந்த காலத்துலேயேங்க சுயவரம் இருந்ததுங்க. அது என்ன அநியாயம் இல்லை? எப்படி எல்லா நாட்டு இளவரசரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் பாவமாக உட்காந்துப்பான்.
அந்த பொண்ணு வரும், யார், இளவரசி. அது கையில் மாலை எடுத்துன்னு வந்து யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கல்யாணம் மாலை போட்டுருமா, மீதி பேர்லாம் வீட்டுக்கு போயிடணும். அப்போ பெண்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருந்தது பாருங்கள். ஆண்களுக்கு அப்படி கிடையாது, பெண்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் இருந்தது. பெண்களுக்கு எப்போவே நம்ம மரியாதை கொடுத்துருந்தோம். நிறைய பேருக்கு புரியல. ஒரு பொம்பளை பிள்ளை சார், 4 வயசு புள்ள, பொம்பளை குழந்தை, துருன்னு இருந்தது வச்சுங்க, குச்சுது எழுந்தது குச்சுதுன்னா யாருமே திட்ட மாட்டாங்க சார். அந்த குழந்தைய க்யூட் பேபி அப்படின்வாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? பொம்பளை குழந்தையா இருந்தா. இதே பையனா குழந்தையா இருந்தால் குரங்கு வால் ஒன்று தான் உனக்கு இல்லைன்னுவாங்க. அது ஆமாம், நமக்கு மட்டும்தான் அது. காலேஜில் கூடங்க படிக்கும்போது பொம்பளை பசங்க சந்தேகம் கேட்டால் வெரி குட் கொஸ்டின், யார், ப்ரொஃபஸரு அப்படின்னு நின்று நிதானமாக ஆன்சர் கொடுக்குறாரு. நம்ம சாதாரணமாக சந்தேகம் கேட்க மாட்டாங்க, புரிஞ்சாதானே கேட்கறதுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சார் அப்படின்னா என்னடா ஒரு சந்தேகம், சந்தேகம் சொல்லிட்டா ரேங்க் வந்துருவியா. ஓகே. பெண்களுக்கு எப்பவுமே துணி கடைக்கு போங்க சார், 8 மாடி கட்டி வச்சுக்கிறான் துணி கடையில். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எல்லாம் லேடிஸ். நான் கேட்டேன் ஜென்ஸ் இது எங்கடான்னு, 8வது ஃப்ளோருன்னா. அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியுது இவனுங்கெல்லாம் இங்கே வந்து வாங்க மாட்டான். ஏன்னா எப்படியும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே துட்டு தீர்ந்துடும். சரியா? மேலே வர்றதுக்கு சான்ஸே இல்லை, காசு இல்லை கையில். எனக்கு என்ன, நான் மேலே போய் தள்ளி விட்டுருவானுங்களோன்னு பயம். துணி கடை போனால் பெண்களுக்கு மரியாதை. அட நகை கடை போங்க, ஸ்டூல் போடுறேன் சார் ஒய்ஃபுக்கு மட்டும். நம்ம குரூப் ஹோட்டலில் நிற்கிற மாதிரி பக்கத்தில் நிற்கணும். 10,000 மேடம் சொல்கிறான் அதுக்கு. மேடம் மேடம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க மேடம்னு, கூல்ட்ரிங்க்ஸ் அதுக்கு மட்டும். யாருக்கு? ஒய்ஃபுக்கு. நம்ம தனி தாகத்தில் நிற்போம். நம்ம வீட்டில் பாதி குடிச்சிட்டு வேணுமா அப்படின்னும். எது இந்த மீதி குடி. 10,000 மேடம் சொல்கிறான். டேய், அந்த மேடத்துக்கு சேர்த்து துட்டு நான் தாண்டா தரப்போகிறேன். மரியாதையே கிடையாதுங்க. பெண்களுக்கு உண்மையிலேயே நல்ல மரியாதை கொடுத்துருந்தோம். ஹோட்டலில் போய் உட்கார்ந்தா கூட சர்வருங்க மெனு கார்டு எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறான். அவனுக்கு தெரியுது யார் டிசைடிங் அத்தாரிட்டின்னு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப பெண்களுக்கு உண்மையிலேயே முன்ன மாதிரி இல்லை. வாழ்க்கை முறையை பெண்களே முடிவு செய்கிறார்கள். ஒரு பெண்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு, அது சொல்கிற லிஸ்ட்டு பார்த்தா பயமாக இருக்கும். முன்னெல்லாம் மாப்பிள்ளை நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. பெண் வீட்டிலேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாகிடுது. ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, மேடம் மேடம் நல்ல காலம் மேடம், கண்டுபிடிச்சிட்டேன், நான் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை சொல்லி முடிச்சு வச்சுருந்தேன்ல. ஆமாம், நல்ல மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு பொண்ணுக்கு அம்மா. தரகர் சொல்கிறார், இல்லை மேடம் நான் விசாரிச்சிட்டேன், பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுலாம் உண்மை, ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தண்ணி போடுவான் போல இருக்குது, நான் இப்போவே சொல்லிட்டேன் மேடம், நல்ல காலம் அப்படின்னா. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது, யோ அது ஒரு பெரிய விஷயமா யான்னு, யார் குடிக்கல, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், அவன் குடிச்சா என்ன தப்புண்டு மாறி போயிடுச்சு. பையனுக்கு சொந்த வீடு வேணும்னாங்க சார். இப்போ சொந்த வீடு கூட ஃப்ளாட் இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்களாம், அவங்களுக்கு சொந்த மனையில் கட்டியிருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு அதிகமாகினே இருக்குது. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குடும்பத்தை ஆரம்பத்தில் முன்ன மாதிரி அப்பா அம்மா சொன்ன, இப்போ பெண்கள் பேசுகிறாங்க, பெண்கள் விருப்பத்தை சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல குடும்ப முறையை தான். நான் கூட பொண்ணு பார்க்க போகும், நான் இது என் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், வேறு வழி இல்லை, நோ சாய்ஸு. அதுக்கு நான் பண்ண ஒரே தப்பு, என் 2 தங்கச்சி வீட்டுக்கார கூட்டி போயிட்டேன் பொண்ணு பார்க்கறதுக்கு. என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சுல 2த்துக்கும், 2 மாப்பிள்ளையும் கூட்டி போனேன். பொண்ணு வந்தது, பார்த்தது, நானும் பார்த்தேன், சுமாராக இருந்தது. திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் வந்து என்கிட்ட, தம்பி பொண்ணு உங்கள்கிட்ட பேசணுன்னாரு. என்ன பக்குன்னு ஆயிடுச்சு, பொண்ணு பேசுதா அப்படின்னு. சினிமாலலாம் அந்த மாதிரி இல்லையே. என்ன பொண்ணு குனிஞ்சிக்கினே இருக்கும், பாட்டு பாடுவியான்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நம்ம கேட்கலையேன்னு பொண்ணு குனிஞ்சிக்கினே இருக்குது. டக்குன்னு பார்க்குறேன், எங்கள் 2 தங்கச்சி வீட்டுக்காரு போய் பேசுன்றானுங்க. எனக்கு என்னன்னா, அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு நடந்து போகும்போதே பயந்துக்கினே போனாங்க. வேண்டாத தெய்வம் இல்லை, ஏன்னா இது ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுக்கோங்க நம்மளை. என் மாப்பிள்ளைங்களே ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவான், அந்த பொண்ணுக்கே உங்கள் அண்ணனை பிடிக்கலன்னு.
அதனால் பயந்துக்கினே போனேன். உள்ளே போனால் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்துக்குது கல்யாண பொண்ணு, சௌகரியமாக உட்காந்து இருக்குது. அது அவங்க வீடு. எனக்கு உள்ளே போனவுன்னாங்க வேர்த்து விறுவிறுத்து ஜுரம் வர மாதிரி ஆகி நிற்கணுமா உட்காரணுமா கை கட்டணுமா ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்தம்மா இன்டர்வியூ MBA ஹாஸ்பிட்டல் அட்மிட், பே டேக் ஹோம் 60,000. ஆமாம், பரவாயில்ல, அதாவது 60,000 ரூபா அந்த அம்மாவுக்கு போதுமா? பரவாயில்ல. உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க அனுச்சு. லூஸு, நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆரில் சொல்லியிருந்தேன், பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புட்சாலிங்க எவனாவது ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லு, சனிக்கிழமை பார்த்து என் காசு அப்படின்னு அவன் நல்லா சொல்லிக்கிறான். இவங்க நம்பியிருக்காங்க. அப்புறம் திரும்பினேன், என்னங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னாங்க. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். அப்படி தான் 20 வருஷமாக ஓடினுது சார். எதுவாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆண் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பத்தை துவக்குகிற பொழுது நல்ல குடும்பம் எது? நல்ல குடும்பம் என்பது பெண்களை கோயில் கட்டி கொண்டாடணும். ஏன்னா திருமணத்திற்காக பெண்கள் படுகிற தியாகங்கள். ஆமாங்க, வீட்டில் செல்லமாக வளர்ந்துருக்கோம், காலேஜில் நல்லா படிச்சிருக்கோம், காலேஜில் அத்லட்டாக இருந்திருக்கோம், பேச்சு போட்டியில் ஜெயிச்சிருக்கோம், வீடு ஃபுல்லாக ஷீல்டு கப்பு அடுக்கி வச்சுருக்கோம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நீ ஷீல்டு கட்டில் பீரோ வெள்ளி சாமான் தான் எடுத்து போனது தவிர ஷீல்டெல்லாம் எடுத்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் அவ்வளோ நம்ம வளரல. இல்லை முடியாதுல்ல. எந்த பொண்ணாவது முதல் நாள் போன உடனே மாமியார்கிட்ட, அத்தை நான் எப்படி ஓடுவேன் பார்த்துமா, நீங்கள் மட்டும் இப்போ 1 2 3 சொல்லுங்கள், 7 தெரு சுற்றின்னு வந்துடுவேன்னா மாமியார் ஒத்துக்க மாட்டான். இல்லை மாமியார் ஒத்துவா சார், இல்லை அத்தை பேசுனேன்னு ஆரம்பித்தேன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நான் தான் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், பேசலாமா அப்படின்னா. அவ்வளோ தியாகம், அவ்வளோ தியாகம் உண்மையிலையா சார். சில பேருக்கு சில மருந்து வாசனையே பிடிக்காதுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெட்டால் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு ஃபினாயில் வாசனை கூட பிடிக்காது. இல்லை, அந்த கொரோனா டைமில் அந்த நாற்றத்தோடு பழகிறதே ரொம்ப இதுக்கு கொரோனாவே பெட்டருன்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஃபினாயில் இது மந்தை கொச கொச கொசன்னு. ஒரு பொண்ணு திருமணம் ஆகி போதுங்க, போயிட்டு அந்த பொண்ணுக்கு டெட்டால் வாசனை பிடிக்காது, ஃபினாயில் வாசனை பிடிக்காது, திருமணம் ஆகிட்டு போகும்போது அவங்க மாமியார் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நேராக எடுத்து ஒரு இருட்டு ரூம் உள்ள இட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே. அதில் 0 வாட்ஸ் பல்ப், அந்த முட்டை பல்பில் அது எரியுது. இந்த பொண்ணு உத்து பார்க்குது, கட்டில் ஒரு பெரியவர் 96 வயசு, 96 நாட் அவுட் இருக்குது. அந்த மாமியார் சொல்லுது, யார் இந்த பொண்ணோட மாமியார், இவர் தான் நம்ம வீட்டுக்கே பெரியவர், கும்பிட்டுக்கோ அப்படின்னு. என்ன கும்பிட்டுக்கோ? இந்த பொண்ணுக்கு நாற்றை தாங்கலை. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இவர் இல்லைன்னா உனக்கு கல்யாணமே ஆகிருக்காதுன்னு. இந்த பொண்ணுல ஏன் அப்படின்ச்சு. இல்லை இவர் தான் சொன்னார், என் பேரனோட பொண்டாட்டியை பார்த்துட்டு தான் நான் செத்து போவேன்னு. அவர் இப்போ சாகிற மாதிரி இல்லை, அந்த ஊர்லேயே அவர் தான் பெரியவர். இந்த பொண்ணுக்கு கொமட்டுது. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா என்னால் இங்கே ஒரு நாள் இருக்க முடியாது, இங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அதை பற்றி நீயும் சொல்லலை இவங்களும் சொல்லலை. அந்த ரூம் ஃபுல்லாக நாத்தம், பெட்டாயில் நாத்தம், என்னால் முடியல, எனக்கு வாந்தி வருது. இந்த பொண்ணு அதுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, பொண்ணுக்கு அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணுது, கவலைப்படாதம்மா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்க வடமாலை போடுறேன்னு அப்படின்னா அர்த்தம், வேண்டிக்க சீக்கிரம் அனுப்பிச்சிருந்த பெரியவரை. அதான் அனுமாருக்கு வேறு போர்ட்ஃபோலியோ தருது அந்த அம்மா. நம்ப மாட்டீங்க, 6 மாதம் அதே பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, இன்றைக்கி தாத்தா என்கிட்ட பேசினாருமாந்து. என்னன்னா அவங்க அம்மா கேட்குறா, எப்படின்னா, இல்லைம்மா அவருக்கு என்ன அடையாளம் தெரியுதுமா, நான் போனால் ரூம் க்ளீன் பண்ண, இந்த பொண்ணு க்ளீன் பண்ணது சார், ரூம் க்ளீன் பண்ணாமா, கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அதுதாங்க உண்மையான தியாகம். எதை பிடிக்கலையோ அதை பிடிச்சி தான் மாற்றுறது குடும்பத்துக்காக, அதுதான் உண்மையான தியாகம். இப்போவும் அந்த அம்மா சொல்லுது, யார் பொண்ணுக்கு அம்மா, ஆஞ்சநேயர் கை உள்ளேன்னு. நீ ஆஞ்சநேயரை வேணது வேற ஒரு விஷயத்துக்கு, இப்போ மாறியாச்சு உண்மையிலேயே.
அதுக்காக நீங்கள் ஆண்கள் தியாகம் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க, ஆண்களும் தியாகம் பண்ணுறாங்க. நான்லாம் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கும். தயிர் சாதத்தை கூட அப்பளம் வச்சு சாப்பிடுவேன், பிடிக்கும், அவ்வளோதான். ஏன்னா அது ஒண்டி தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதில்ல, வெளியிலேருந்து வாங்கி வர்றது, பொரிக்கிறது மட்டும்தான். அதையே ஏடா கூடமாக பொரிச்சு எடுத்துன்னு வருவாங்க, அது வேறு விஷயம் சார். அப்பளம் நான் அப்பளம் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? என் வீட்டில் என் வீடு தானே, எப்படி சாப்பிடுவேன்னா அதை வந்து இப்போ சாப்பாட்டு தட்டுலையோ இலையிலையோ பதார்த்தம் வைக்கிற தட்டுலையோ வைக்க மாட்டேன். ஏன்னா வச்சு 2 நிமிஷத்தில் கச்சி போயிடும். அதனால் டைனிங் டேபிள் மேலேயே வச்சிடுவேன், அப்படியே எடுத்து அப்படியே கடிப்பேன். என் வீடு தானே, அந்த பழக்கம் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. கல்யாணம் ஆச்சு, முதல் நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறார். மாமியார் சாப்பாடு போட்டாங்க, அப்பளம் எடுத்துருந்து வச்சாங்க சார். பழக்க தோஷத்தில் என்ன பண்ணேன், அப்பளத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சேன். எங்கள் மாமியார் அதை தப்பாக நினச்சின்னு, மாப்பிள்ளை அப்பளம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்பளத்தை எடுத்து போயிடுச்சு சார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் வடை போச்சேன்னு அந்த மாதிரி அப்பளம் போச்சே அப்படி. சரி கூச்சமாக இருந்தது, இல்லை நான் சாப்பிடுவேன் கொடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃபு அப்பளம் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சின்னுக்கிறான். அன்றைக்கி சாப்பிட்டுக்கிற மேலே இருக்கிற எங்கள் அக்கா வராங்க. எங்கள் அக்கா ஒரு பெரிய இது, என் ஒய்ஃப்கிட்ட ஏம்மா அப்பளம் வறுத்து வைக்கல அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்லுது, அவருக்கு அப்பளம் பிடிக்காது அண்ணி. எங்கள் அக்கா ஒன்றே ரொம்ப மாறிட்டேடா கல்யாணத்துக்கு அப்புறம். சார் நாங்கள் அப்பளத்தை தியாகம் பண்ணியிருக்கோம். தியாகம் எல்லாருக்கும் வர சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்ணு சில சமயம் ஆதரவு வைப்பாங்க. நான் திருமணம் ஆனோடனே அவங்களுடைய ஆசை நிராசையாக ஆகிடக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து ஐஏஎஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்க வீட்டில் கண்டிஷனாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? நம்மளாம் சரத்குமார் தேவயானி மாதிரி கலெக்டர் ஆக்கலாம், அதனால இருக்கலாம். நான் கூட கேட்டிருக்கேன் என் ஒய்ஃபுக்கிட்ட. நான் சொன்னேன் எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை, முடியலன்னு. எல்லாம் வைங்க, வேணும்னா இதை எடுத்து இங்கே வச்சுருப்பா சாப்பிடும். ஆச்சுதா என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் கேட்டுருவோமேனு. உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா படிச்சுட்டு இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொன்னேன், ஆமாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைங்க. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு கிரண் பேடி, ஒரு திலகவதி ஐபிஎஸ் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல. என்ன ஐபிஎஸ் ஐபிஎஸ்லாம் இல்லைங்க, இந்த எஸ்ஐ ஆகி இந்த வரதட்சணை கேட்கறவனெல்லாம் முட்டி தள்ளணுன்னு பயந்துட்டு. ஏன்னா எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட கேட்டு ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, முட்டி தட்டி பயங்கரமாக அப்படின்னு. சார் வள்ளுவர் வாசுகியை போய் வாழ வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, கணவனும் மனைவியும் வள்ளுவன் வாசுகி மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், யாராவது பார்த்துருக்கோமா வள்ளுவரையும் வாசுகியும்? வள்ளுவரை பார்த்துக்கிறோமா? இல்லை. இப்போ இருக்கிற வள்ளுவர் கவர்மெண்ட் சொன்ன வள்ளுவர் இப்படி தான் இருப்பாருன்னு இல்லை, வாசுகியே தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம எல்லாமே அளந்துடுறோம். ஒரு திருமண வாழ்த்துக்கு போனால் கூட நீங்கள் வள்ளுவரை நான் கேட்குறேன், என்றைக்காவது வாசுகி வள்ளுவரை திட்டாமல் இருந்திருப்பாங்க? ஏங்க வேலை வெட்டி பார்க்காம காலங்காலையில் சார் ஓலையில் எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை. A4 எழுதுறது இல்லை, எரேசர் கிடையாது, ஒயிட்னர் கிடையாது. அதுவும் இல்லாமல் கீழே ஓலையை எடுத்து அப்படியே எழுத முடியாதுங்க, அதை பதப்படுத்தணும். அதுக்கேற்ற மாதிரி எழுத்தாணி